Hello students, today we are going to see reproduction in plants. Actually chapter number 17 consisting of reproduction in plants and reproduction in human. We are going to divide this chapter into two. One is for plants, another one is for human. So usually we are starting from 7 mark question and 4 mark question, and then we are seeing 2 mark questions. As usual we will start 7 mark question. The first 7 mark question is parts of a typical flower and explain about stamen and pistil. You know that a typical flower is a bisexual flower consisting of calyx, corolla, androecium and gynoecium, in which essential words are androecium and gynoecium. ஸோ அந்த 4 சப்டைட்டில் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் you are going to explain elaborately about stamen and pistil, its structure included with the pollen grain germination. Next 7 mark, agents of cross pollination. Okay, agents of cross pollination. Third 7 mark question, process of fertilization. So maximum நாம எதிர்பார்க்குற question இந்த third 7 mark question தான், process of fertilization. இதுக்கு நாம டயக்ராம் போட்டிருக்கணும். ஓவியூலுக்குள்ள போலன் கிரைன் போலன் டியூபை ஜெர்மினேட் பண்ணி ஓவியூல் ரீஜனை எப்படி ரீச் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன். டயக்ராம் கண்டிப்பாக போட்டிருக்கணும். Now we are going to start 4 mark questions. First 4 marks, significance of fertilization and post fertilization changes. Fertilization அதோட முக்கியத்துவம் என்ன, ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஓவியூலில் இருக்கிற சேஞ்சஸ் என்ன, இது ரெண்டும் சேர்த்து. தென் அடுத்த 4 mark, டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். அதில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இதை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 4 marks, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஓவியூல் அப்படின்னு கேட்டிருக்கும்போது ஹியூமன் ஓவம் டயக்ராம் போட்டுடுறாங்க, இல்லை ஓவம் அப்படின்னு கேட்டிருக்கும்போது ஓவியூல் டயக்ராம் போட்டுடுறாங்க. இந்த ரெண்டும் வேறு வேறு. ஓவியூல் அப்படின்னா பிளான்ஸில் இருக்கிறது, ஓவம் அப்படின்னா ஹியூமன் மேமல்ஸோட ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் டைமில் நாம் அதை பற்றி படிக்கிறோம், ஓவம். Fourth one, vegetative reproduction in leaves, stem and root bulbils. அதாவது பிளான்ட் பாடியில் லீஃப், ஸ்டெம், ரூட் அப்படின்னு ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரீஜனை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். அப்போது நாம் இதை எதை சொல்கிறோம் அப்படின்னா, எரெக்ட் பிளான்ட்டாக இருக்கிற சில பிளான்ட் மெம்பர்ஸில் லீஃப்லேருந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம், ஸ்டெம்லேருந்து நடக்கலாம், ரூட்லேருந்து நடக்கலாம், பல்பில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் அதிலேருந்து நடக்கலாம். அப்போ இது போக வேறு என்ன இருக்குது, பிகாஸ் லோவர் குரூப் ஆஃப் ஆர்கனிசமில் ஸ்டெம்மு, லீஃபு, ரூட் இதெல்லாம் கிடையாது. இப்போ அது எப்படி கேட்பாங்க, ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், ஃபிஷன், இதெல்லாம் வந்து நமக்கு அந்த லோவர் குரூப் ஆஃப் ஆர்கனிசமில் இருக்குது. அதுக்கும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம், explain the vegetative reproduction in lower group of plants or organisms. So அடுத்த 4 mark question, discuss the spore formation in Rhizopus. Rhizopus, it is fungi. ஃபங்கையில் என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஒன்லி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அந்த டைட்டில் அப்படியே இதுக்கு எழுதிட வேண்டியதான். இதுக்கும் டயக்ராம் போடணும். கொஸ்டின் நம்பர் 4 and 5க்கும் நாம் டயக்ராம் போட்டு காட்டணும். அடுத்த 4 mark, germination of pollen grain with its diagram. germination of pollen grain na, pollen grain outer wall, inner wall, அதுக்கு உள்ளே இருக்கிற வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல், அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர்ஸ், தென் ஜெர்மினேட்டிங் போர்ஸ் இருக்கிற ஏரியா, இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் போட்டு காட்டியிருக்கணும். அடுத்த 4 mark கொஸ்டின்,
Draw and label all the parts of a bisexual flower. Typical flower அப்படினோடனே புக்கில் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படிங்கிறது வந்து கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் இந்த 4 பார்ட்டும் சேர்ந்தது. ஸோ எப்போ ஒரு ஃப்ளாரில் வந்து ஆண்ட்ரீஷியமும் கைனீஷியமும் சேர்ந்து இருக்குதோ அப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளாரை பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃப்ளார் புக்கில் இருக்கிற அந்த டயக்ராம், அதை டயக்ராம் நீட்டாக போட்டு அதை பார்ட்ஸ் லேபிள் பண்ணாலே ஒரு 4 மார்க் கொஸ்டின். Next, we are going to start 2 mark questions in reproduction in plants title. What is budding? ஈஸ்டில் மட்டும்தான் அந்த பட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. வேறு ஆர்கனிசமோட நேமும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம்பிள் நாம் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் டைட்டிலில் கண்டிப்பாக ஒரு டயக்ராம் 2 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டயக்ராம்ஸ் என்னலாம் அப்படின்னா ஸ்டேமன் ஸ்ட்ரக்சர், போலன் கிரைன் ஸ்ட்ரக்சர், பிஸ்டிலோட ஸ்ட்ரக்சர். ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக 2 மார்க் கொஸ்டின் 2 மினிட்ஸ் நம்ம எக்ஸாமில் எடுத்துப்போம். அதுக்கு பதிலாக 1 மினிட்டில் இந்த டயக்ராம் போட்டு பார்ட்ஸை லேபிள் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த 2 மார்க், வாட் ஆர் எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் வேர்ல்ட்ஸ் இன் ஃப்ளார்? தேவையான தேவையற்ற சுருள் அந்த ஃப்ளாரில் இருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம், அதுதான். இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணும். தட்ஸ் ஆல். தென் ட்ரா அண்ட் லேபிள் ஓவியூல். ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் மட்டும் 2 மார்க்கில் கேட்கலாம். பிஸ்டில், அதில் நம்ம 3 பார்ட் லேபிள் பண்ணுவோம், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஓவரிக்கு உள்ளே இருக்கிற ஒரு பார்ட் தான் ஓவியூல். ஓவியூல் டயக்ராம் போடும்போது நீங்கள் வந்து நிறைய பார்ட்ஸ் லேபிள் பண்ணணும். ஓகே, அடுத்த 2 மார்க், மென்ஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷனோட சிக்னிஃபிகண்ட் ரோல் என்ன, ஃப்ளவரிங் பிளான்ஸில் அதோட ரோல் என்ன, அதுதான் 2 மார்க். நெக்ஸ்ட் 2 மார்க், ஹவு டஸ் வாட்டர் ஹெல்ப் இன் பாலினேஷன்? ஸோ பாலினேஷன் பை வாட்டர் அப்படிங்கிறது தான் அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மீனிங். அதுக்கு எக்ஸாம்பிள் டயக்ராம் தேவைன்னு தான் போட்டுக்கலாம் நம்ம. இது 2 மார்க் கொஸ்டின். List the disadvantages of cross pollination. Disadvantages of cross pollination, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வயபிள் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு பிளான்ட் பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீட்ஸை வந்து லிபரேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது சீட் டிஸ்பர்சலுக்கு அப்புறம் ஒரு நியூ பிளேஸில் போய் அந்த சீடு க்ரோத் ஆகுதுன்னா அது வந்து வயபிள் சீட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கிராஸ் பாலினேஷனுக்குன்னு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. வயபிள் சீடை ப்ரொடியூஸ் பண்ணாலும் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை எழுதியிருக்கணும். ஸ்டேட் த ப்ராசஸ் ஆஃப் ஜூவோஃபிலி. ஜூவோஃபிலி அப்படின்னா சில அனிமல்ஸ் கூட பாலினேஷன் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் பேராகிராஃப் இருக்குது, அதுதான் நம்ம கேட்டிருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், ஈஸி கொஸ்டின். 3 2 மார்க் கொஸ்டினை ஒரே நம்பரில் கொடுத்துருக்கேன். சின்கேமி, ஃபியூஷன் ஆஃப் 1 மேல் கேமெட் வித் த எக்ஸல் ஆஃப் ஓவியூல், அதுதான் சின்கேமி. ட்ரிபிள் ஃபியூஷன் என்ன? அதர் மேல் கேமெட் ஃபியூசஸ் வித் த செகண்டரி நியூக்ளியஸ். செகண்டரி நியூக்ளியஸில் 2n நம்பர் இருக்கும், மறுபடியும் ஒரு n நம்பர் போய் அதில் ஃபியூஸ் ஆகும்போது ட்ரிபிள் ஃபியூஷன் நம்மன்னு சொல்கிறோம். டபுள் ஃபெர்டிலைசேஷன்னா என்ன? சின்கேமியும் ட்ரிபிள் ஃபியூஷனும் ஒரே ஓவியூலுக்குள்ளே நடந்தால் அது டபுள் ஃபெர்டிலைசேஷன். இது தனித்தனியாக 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து கடைசி 2 மார்க், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியூலில் நடக்கிற சேஞ்ச், அதுதான் நாம் சொல்கிற இந்த question, 2 mark question. So in our next video we will see the reproduction in human. Okay, thank you students.